இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைநகர் டெல்லியில் கர்னாட் பிளேஸில் திரண்ட பொதுமக்கள் புத்தாண்டை ஆரவாரமாக கொண்டாடி தீர்த்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடற்கரை சாலையில் திரண்ட பொதுமக்கள் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் மும்பை பாந்த்ரா கார்ட்டர் சாலையில் திரண்ட பொதுமக்கள் வர்ண ஜாலத்தை கண்டுகளித்து புத்தாண்டை வரவேற்றனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் திரண்ட கல்லூரி மாணவிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என புத்தாண்டை அமர்க்களப்படுத்தினர். மேலும் விசாகப்பட்டினத்தில் மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடி புத்தாண்டை வரவேற்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் திரண்ட பொதுமக்கள் கலர் கலரான பலூன்களை பறக்கவிட்டு விளையாடி மகிழ்ந்தும் செல்ஃபி எடுத்தும் புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஒரு வளாகத்தில் திரண்ட ஆண்களும் பெண்களும் இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தும் ஹாப்பி நியூ இயர் என உற்சாகமாக குரல் எழுப்பியும் புத்தாண்டை வரவேற்றனர். இமாச்சல பிரதேசம் மணாலியில் உள்ள வீதியில் திரண்ட சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என புத்தாண்டை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மாலில் திரண்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பட்டாலும் ஒளி வெள்ளத்தில் பாடலுக்கு ஆடி பாடி மகிழ்ந்து புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் புத்தாண்டு கொண்டாட்டம் வேற லெவலில் களை கட்டியது. ஒரு வளாகத்திற்குள் திரண்ட பொதுமக்கள் நாக்கமுக்கா தமிழ் பாடலுக்கு ஜோடி ஜோடியாக குத்தாட்டம் போட்டு புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். கோவா மாநிலத்திலும் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு களை கட்டியது. பனாஜியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டியும் நடனமாடியும் புத்தாண்டை வரவேற்று மகிழ்ந்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.